إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்துக்குரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் மேலக்காவிரி கிளை ஒன்றின் சார்பாக நம்முடைய கிளையில் இருக்கக்கூடிய பெண் ஆலிமாக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு சில தகவல்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டு கிளையின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய கொள்கை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அதை எவ்வாறு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார்களோ அந்த சத்தியத்தை பிறருக்கு நாம் எடுத்து வைக்க வேண்டும், பிறருக்கு நாம் போதிக்க வேண்டும் என்ற ஒரு நல் நோக்கத்திற்காக வேண்டியும், அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயம் 2வது வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது, யா ஐயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் எத்தனையோ கொள்கை உடையவர்கள் இருந்தாலும் இறைவன் ஒரு சாராரை மட்டும் அவன் அழைத்து சொல்கிறான், யா ஐயுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயத்தில் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், இறையற்ற தீமைகளோ பாவங்களிலோ ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள். ஒருவருக்கொருவர் உதவக்கூடிய ஒரு நிகழ்வுகள் என்பது தனக்கு தெரிந்து அந்த வணக்க வழிபாடுகளை அந்த அமல்களை பிறருக்கு நாம் எடுத்து சொல்வது, பிறருக்கு நாம் போதிக்கக்கூடிய ஒரு நல்நிலைக்கு நாம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஒரு நிகழ்ச்சியுடைய ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் இறை நம்பிக்கை கொண்ட நல்ல அடியார்களில் ஆண்களையும் பெண்களையும் பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, அல் முக்மினூன வல் முக்மினாத் பஅலுஹும் அவுலியாஉ பஅல், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்கள். யக்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் தனக்கு தெரிந்த அந்த சத்திய செய்தியை பிறருக்கு எடுத்து வைப்பார்கள், நன்மைகளை போதிப்பார்கள். பிறரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீமைகளையும் அந்த பாவங்களையும் இவர்கள் களையெடுக்கக்கூடியவராக அதை தடுக்கக்கூடியவராக இருப்பார் என்பதை அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் அந்த செய்தி நன்மைகளை எடுத்து வைக்கக்கூடிய நற்பணிகளை பற்றி இறைவன் நமக்கு போதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த சத்திய பிரச்சாரத்தில் நாம் ஆழமாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், நாம் அறிந்த அந்த மார்க்கத்தை பிறருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஒருங்கிணைப்புடைய நிகழ்ச்சியுடைய நோக்கம். அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரு நசாயில் இடம்பெறக்கூடியது, இன்னமல் இல்மன், யார் ஒரு மனிதன் கல்வியை அறிந்து கொண்டு அந்த கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்லாமல் மறைக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ, அதை விட்டுவிடக்கூடியவராக இருக்கிறார்களோ, அவர்கள் மறுமை நாளில் ஒன்று திரட்டப்படும் பொழுது, மறுமை நாளில் விசாரணைக்கு வரும் பொழுது அல்லாஹ் தஆலா அவருக்கு பல்வேறு தண்டனைகளை வழங்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை அல்லாஹ்வின் தூதவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி அனைத்தும் நாம் அறிந்து வைத்திருந்தாலும் தெரிந்து வைத்திருந்தாலும் நாம் இந்த தாவா களத்தில் எவ்வாறு ஒன்று இணைந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய சத்திய பிரச்சாரங்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது.
அதில் முதலாவதாக ஆலிமா ஃபாத்திமா ருமானா அவர்கள் தாவா களத்தில் நாமும் நமது நிலையும் என்ற தலைப்பில் சில தகவல்களை உங்களுக்கு பதிவு செய்வார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال الله عيلا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العليم. கண்ணியமும் மகத்துவமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரையும் இந்த இறை இல்லத்தில் ஒன்று குழுமியிருக்கும் வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் என்று கூறியவளாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நான் உங்கள் மத்தியில் பேசவிருக்கக்கூடிய தலைப்பு என்னவெனில் தாவா களத்தில் நம் நிலை என்பதுதான். இந்த தலைப்பு பேச காரணம் என்ன அப்படின்றது நான் உங்கள்கிட்ட தான் இப்போ கேட்கவே போகிறேன். இது பயான் மாதிரி இல்லாமல் உங்களிடத்தில் சில கருத்துக்களும் கேட்டு நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு நோக்கம்தான் இது. தாவா களம்னா எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு இடம் தெரியுமா, ஒரு களம் தெரியுமா, ஒரு அழகான ஒரு களம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பணி, தாவா பணி, மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணி என்பது நமக்கு மட்டும் விதித்த ஒன்று கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டும் போது குந்தும் ஹைர உம்மத்தின் முஹ்ரஜத்தினார், உங்களே நன்மை ஏவி தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களே ஒரு கூட்டத்தினர் இருக்கணும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்போது எத்தனையோ மனித சமுதாயத்தினரை படைத்து பல பிரிவினர்களாக ஆனாலும் கூட மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணியை அல்லாஹ் எல்லாத்துக்கும் தூக்கிலாம் கொடுத்துறல. நீங்கள் எல்லாருமே ஒரு ஊரில் 1000 பேர் 2000 பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேருமே நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்ற பொறுப்பு அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் பொறுக்கி எடுக்கிறான். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளோ 2 ஆட்களோ 3 ஆட்களோ அப்படின்னு ஒரு ஊரில் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த ஒரு பொறுப்பை கொடுக்குறான். அந்த பொறுப்பை இன்னைக்கு நாம் சரியாக செய்கிறோமா? இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான நோக்கம் உங்களில் யாருக்கு நல்ல தெரியும்? எல்லா இடங்களையும் பெண்கள் பயான் நடத்துவாங்க, தெருமுனை கூட்டம் நடத்துவாங்க, இல்லையா படித்த கல்லூரிகளில் படித்து முடித்த மாணவிகளை எல்லாம் ஒன்றிணைத்து உங்களுடைய பணிகள் என்ன, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன, நீங்கள் பல ஊர்களுக்கு சென்றாலும் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சில கல்லூரிகளில் நடத்துவாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் முதல் முறையாக எல்லா ஆலிமாக்களையும் ஒன்றிணைத்து உங்களுடைய பணிகளை நீங்கள் சரியாக செய்யுங்கள் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடத்துது. இந்த நோக்கம் உங்களுக்கு நல்லா உணர்ந்திருக்கிறீங்களா? எல்லாருக்கும் புரியுதா? ஏன் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுக்கென அழைத்து கொடுத்து உங்களை வரவழைச்சிருக்கிறாங்க. நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கான ஹீரோயின்களே, நீங்கள் தான் கதாநாயகிகளே, இங்கே இருக்கக்கூடிய ஆலிமாக்கள் தான். நீங்கள் என்ன பணிகளை செய்கிறீங்க? எல்லாரும் இதில் இங்கே இருக்கக்கூடிய ஆலிமாக்கள் எல்லாரும் எத்தனை பேர் இருக்கிறீங்க? படித்து முடித்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு சொல்லுங்க பார்ப்போம். வரிசைக்காக சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், படித்ததற்கான நோக்கம் இருக்கும் இல்லையா? எல்லாருமே படிச்சிருக்காங்கன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்களுடைய சிலருடைய உந்துதல் படி படிச்சிருப்பாங்க. சிலர் நான் எனக்கு விருப்பப்பட்டு நான் படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி தான். அதனால் உங்களுடைய வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, அதுக்கான நோக்கம் என்ன? எல்லாருமே ஆலிமா படிச்சிருக்கிறீங்க, 3 வருடங்கள் முடித்திருக்கிறீங்க. 3 வருடங்கள் என்ன சாதாரணமாக முடிச்சிட்டோமா? சர்ஃபு, நஹு, இன்னும் எத்தனை பாடங்கள், எவ்வளவு வசனங்கள். இன்றைக்கி தமிழே தாண்டவம் ஆடக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். நிறைய பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியல, தமிழ் வார்த்தைகள் தெரியல. ஆனாலும் நாம் அரபி மொழிகளை படித்து
அதனுடைய கிராமர் வாரியாக போய் சர்ஃபெல்லாம் வாயிலே வராது, நிறைய பேர்த்துக்கு நகுவெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அதையெல்லாம் தாண்டி தஃப்சீரு தைசீருன்னு சொல்லி எத்தனை பாடங்கள், எத்தனை சூறாக்களை மனனம் செய்து சிரமப்பட்டுனாலும் படித்து நாம் வெளியில் வந்திருக்கோம்ல. அதுக்கான ஒரு நோக்கம்னு இருக்கும் இல்லையா? எனக்கும் ஒரு நோக்கம் இருந்துச்சு, அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நோக்கம் இருந்துச்சு இல்லை? அந்த நோக்கத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களா அப்படின்றது என்னோட கேள்வி. உங்களுடைய வெளிப்படையான பதிலை நீங்கள் சொல்லுங்கள், அப்படியே வரிசைக்காக சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்க, தயங்காம இல்லை, சொல்ல விருப்பப்பட்டவர்கள் சொல்லுங்க. இந்த 3 வருடம் படித்தது கஷ்டம். 3 வருடமோ 2 வருடமோ 1 வருடமோ இதில் சிரமப்பட்டு படிச்சிருக்கீங்க. யாருமே சிரமம் இல்லாமல் படிக்க முடியாது. ஈஸியாக போனோமா ஆலிமா படித்தோமா வெளியில் வந்தோமாலாம் இருக்க முடியாது. அந்த படிப்பை நீங்கள் விரும்பி படித்ததுண்டு, ஒரு நோக்கத்தோடு படித்ததுண்டு. அந்த நோக்கம் யார் யாருக்கெல்லாம் நிறைவேறி இருக்கு? தைரியமா சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? நான் என்னுடைய தந்தைக்காக நான் படித்தேன், என்னுடைய தந்தையின் விருப்பப்பட்டு நான் படித்தேன், என்னுடைய சகோதரின் விருப்பப்பட்டு படித்தேன், என்னுடைய கணவரின் விருப்பப்பட்டு படித்தேன் இப்படின்னு சொல்லக்கூடிய பதில்கள் யார்கிட்டையாவது இருக்கா? அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுடைய தந்தையின் விருப்பம் நிறைவேறிடுச்சா? சரி, அப்போ இந்த தாவா பணியின் போது இந்த கல்வியை நன்கு உணர்ந்து படித்தால் மட்டும்தான் அந்த இலக்கை அடைய முடியும். அந்த எண்ணத்தோடு நீங்கள் படித்திருந்தால், இந்த கல்வி எனக்கு வேண்டும், இந்த கல்வியை நான் படித்தே தீர வேண்டும், இந்த கல்வியினுடைய அந்த அருமை எனக்கு தெரிய வேண்டும். ஏனால் இந்த கல்வியை படித்தவர்கள் நபிமார்கள் செய்த பணியை செய்வதற்கு முன் வருபவர்கள். என்னால் முடியும், நான் இந்த பணியை நான் திறம்பட செய்வதற்கு என்னால் முயன்ற, என்னால் முடிந்தவரை நான் செயல்படுவேன், என்னால் முடிந்த அளவுக்கு இந்த பணியில் ஈடுபட்டு நான் செயல்படுவேன், நான் பிறருக்கு சொல்வதோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் சொல்வதோடு மட்டுமில்லாமல் என்னுடைய நிலையையும் நான் மாற்றிக்கொள்வேன் என்று உறுதியோடு படிப்பதுதான் சிறந்த படிப்பாக இருக்க முடியும். ஏன்னா ஏதோ படித்தோம், மார்க் வந்துச்சு, பின்னாடி பிஐஎஸ்சி என்ற டிகிரி வந்துச்சு, டிஐஎஸ்சி என்ற டிகிரி வந்துச்சு, அதுக்காக நான் படித்தேன் அப்படின்னா தாவா களத்தினுடைய அந்த அருமையோ அதற்கான நன்மையோ அதன் பிறகு கிடைக்கக்கூடிய சிறப்போ உணராமலே நாம் போயிடுவோம். சென்ற மாதம் இந்த கிளைதான், அதுவும் மேலக்காவலினுடைய கிளைதான் தரப்பட்டியலில், தாவா பணியில் தரப்பட்டியில் முதல் இடத்துக்கு வந்துச்சு. எல்லாத்துக்கும் தெரியுமா? முதல் இடத்துக்கு. அப்போ முதல் இடத்துக்கு வர முடியும்னா கூடுதலான அந்த இது பத்தாது. இத்தனை ஆலிமாக்கள் இருந்து இவ்வளவு புள்ளிகள் என்பது குறைவு. இத்தனை ஆலிமாக்கள் இருந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் சரியாக செய்திருந்தால் இன்னும் கூடுதலான அடுத்த கிளை, 2வது கிளை ஈடே கொடுக்க முடியாத ஒரு புள்ளிகளை உங்களால் அடைய முடியும். முடியுமா முடியாதா? நாம் இன்னைக்கு ஆண்கள் இருக்காங்க, தாவா பணியில் செய்கிறாங்க, தாவா போகிறாங்க, தாவா பணிகளில் ஈடுபடுறாங்க, தாவா பணியில் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னா அவர்கள் ஆண்கள் மேலே பிரச்சனைகளை சந்திக்க முடியும். அதையும் மீறி பெண்களாகிய நாம் வீட்டில் உள்ள அனைவரையும் நாம் சரியான முறையில் பேணணும். வயதானவர்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, வீட்டிற்கு வேலை செய்யக்கூடிய ஆண்கள் இருப்பாங்க. எல்லாரையும் சரி செய்துவிட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் செய்து முடித்துவிட்டு நாம் ஒரு தாவா பணியில் இறங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய ஒரு சவாலுக்குரியது தான். ஆனாலும் அதையும் தாண்டி இறங்கி இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் தாவா களத்தில் அப்படியே பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த தாவா பணியினுடைய அருமையை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி அழைக்கக்கூடியவர்களே அழகிய சொல் வேற யார் சொல்ல முடியும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கேட்குறான். இந்த வசனங்கள் நீங்கள் அறியாத வசனமா இல்லை படிக்காத வசனமா? அதிகம் கேள்விப்பட்ட வசனம். இப்போ நமக்காக அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். இந்த சமுதாயத்தை சரி செய்யக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த நம்முடைய வீட்டாரை சரி செய்யக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஏதோ படித்தோம், ஏதோ வாழ்ந்தோம் நாம் இருக்கலாமா? இருக்கக்கூடாதுல்ல. யார் எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்குது. சில பேர் நினைக்கலாம் எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது,
எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, எனக்கெல்லாம் தாவா பணி இருக்குமா, என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்னு வார்த்தைகளை சொல்லிட்டு போகலாமா? பல பேருடைய உள்ளத்தில் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போவீங்க, அதுக்குன்னு என்ன குழந்தை குட்டிங்களே இல்லாமல் அன்றைக்கி இருக்கக்கூடிய தாய்கள் இருக்காங்க. நம்ம படித்தது நம்மளோட மட்டும் போகட்டும், வேறு யாருக்கும் அந்த பணி தேவையில்லை அப்படின்னு நினைத்திருந்தா, இதே மாதிரி ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிகளும் நினைத்திருந்தால் நமக்கு இந்த அளவுக்கு சுலபமாக மார்க்கம் கிடைச்சிருக்குமா? அவர்களுக்கு மனைவிமார்கள் இல்லாமல் இருந்தார்களா? கணவன்மார்கள் இல்லாமல் இருந்தார்களா? வயதானவர்கள் இல்லாமல் இருந்தார்களா? எல்லாத்துக்குமே எல்லா உறவுகளும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்காவது ஒரு குழந்தை 2 குழந்தையோட நிற்கக்கூடிய பெண்மணிகள்லாம் இருக்கிறாங்க. அவ்வளோதான் முடியும் எங்களால், பொருளாதார ரீதியாகவும் இதுவே போதும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் தானே இன்றைக்கி ஏறாலாம். ஆனால் அன்றைக்கி அப்படியா? ஒரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? அப்துல்லா சகீர், அப்துல்லா அக்பர், அப்துல்லா பெரியவர், அப்துல்லா சிறியவர் சொல்லி ஒரே பேரையே 2-3 பிள்ளைங்களுக்கு வச்சு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு பிள்ளைங்களை வளர்த்து அதே தாவா பணியில் வீரியமாக செயல்பட்டவர்கள் தான் அன்னைக்கு உள்ள சஹாபிய பெண்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நினைத்திருந்தால், எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு எல்லா உறவுகளும் இருக்குது, அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது, அதனால் எனக்கு தாவா பணி முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கி இந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு வந்து சேர்ந்துருக்குமா? சேர்ந்துருக்காது. அப்போது நாம் அதுவும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பல்லிகு அன்னி வலவ் ஆயா. என்னை பற்றி ஒரு செய்தி கேட்டாலும் நீங்கள் அதை எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் ஒரு செய்தியாக கேட்டிருக்கோம். 3 வருடங்கள் படிக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் எத்தனை செய்திகள் கேட்டிருப்போம். அந்த செய்திகளை நாம் எடுத்து சொல்லியிருப்போமா? அப்போ எடுத்து சொல்லலைன்னா நாளைக்கு மறுமை நாளில் கேள்விக்குறியாக நிற்கக்கூடிய இடத்துலலாம் நாம் இருப்போம். அந்த கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்லிட முடியுமா? பதில் சொல்லக்கூடிய இடத்துல, பதில் சொல்லக்கூடிய தைரியத்தில் நாம் இருக்கிறோமா? இன்றைக்கி மனிதர்களுக்கு மனிதர்கள் சமாளிச்சிடலாம், நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சமாளிக்க முடியுமா? என்ன காரணத்தை சொல்ல முடியும்? இது ஒரு காரணமாக நாம் சொல்ல முடியுமா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் இறங்கி தாவா செய்யும்போது, தாவா பணியில் ஈடுபடும் போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நம்முடைய உடல் உடைப்பாலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் பன்மடங்காக கூலி தருவான் இல்லையா? இந்த செய்தி நாம் அறியாமல் இருப்போமா? நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பானே. இந்த காலகட்டம் தான் நாம் அதிகமாக பணிகள் செய்யக்கூடிய ஒரு தருணம். நம்முடைய அந்த உடல் ஓட்டம், இரத்த ஓட்டம் இருக்கும்போதே செய்யணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த நேரத்தில் தான் நாம் பணம் சம்பாதிக்கவும், குடும்பத்தினரை கவனிப்பது தவறல்ல. ஆனால் மார்க்கத்துக்காக நாம் என்ன செஞ்சிட்டோம்? இப்படி ஒரு அழகிய கல்வியை கற்றுக்கொண்டு, அழகிய மார்க்கத்தை கற்றுக்கொண்டு சோனத்தின் பாதையில் பயணம் செஞ்சு கொண்டு இருந்தோமே. படிக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேடி தேடி படிக்கும் போதெல்லாம் சோனத்தின் பாதையில் தானே பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை உணர்ந்த நாம் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதில் பின்தங்கி இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு செயலில் நாம் ஈடுபடலாமா? நாளைக்கு மறுமை நாளில் இந்த இளமை பருவத்தையும் இந்த ஆரோக்கியத்தை பற்றியும் கேள்வி கேட்கும்போது நாளைக்கு மறுமை நாளில் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அதை பற்றி நாம் யோசிச்சிருப்போமா? இன்றைக்கி கணவர் வந்தால் அவரிடத்துல என்ன கேள்வி பதில் சொல்கிறது, அதுக்கெல்லாம் தயாராக இருக்கும். கணவர் வந்தால் என்ன கேட்கலாம், கணவர் வந்தால் அவரிடத்துல என்ன சண்டை போடலாம். இன்னும் சொல்ல போனால் மார்க்கம் படித்தவங்கள்ட்ட வாயே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தானே இன்றைக்கி நிலைமைகள் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து போடுறாங்கல்ல. அப்போ மார்க்க விஷயத்தில் ஈடுபடும் போதும் அதே குர்ஆன் ஹதீஸை எடுத்து போடணும்ல. யாராவது அதுக்கு தயாராக இருக்கிறோமா? நாம் மார்க்கப்படி செய்யலை, இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோமா? இல்லையே. அது மாதிரி ஒரு ஆதாரமே இல்லையே. நாளைக்கு மறுமை நாளில் 3 நபர்கள் விசாரிக்கப்படுவாங்க. இந்த செய்தியும் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு செய்தி தான், தெரிந்த செய்தி தான், படித்த செய்தி தான். மார்க்கம் படித்த ஒரு நபர் விசாரிக்கப்படுவார். புகழுக்காகவும் மக்களுடைய செல்வாக்குக்காகவும் அந்த கல்வியை கற்றுக்கொண்டு எந்த பலனுமே இல்லாமல் நாளை மறுமை நாளில் நரக நெருப்பில் முகம் குப்புற இழுத்துட்டு போகப்படுவார். செயல் செஞ்சவர், நோக்கம் வேணால் வேறையாக இருக்கலாம், செயல் செஞ்சவருக்கே இந்த நிலைமைலாம், செயல் செய்யாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க நமக்கு என்ன நிலைமை? நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? உனக்கு கல்வியை கொடுத்தனம்மா,
நீ என்னவா செஞ்ச அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க மாட்டானா? கல்வி படித்தது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 4 எழுத்துக்களுக்காக படிக்கக்கூடாது. அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை படித்து அதை ஆராயக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த மார்க்க கல்வி அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்குவதில்லை, தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு மட்டும் வழங்கியிருக்கிறான். அந்த தேர்ந்தெடுத்த நபர்களில் நாம் ஒருவர் தானே. அதை பற்றி நாம் அந்த பொறுப்பை பற்றி சிந்திச்சிருப்போமா? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் யாராவது இங்கே இருப்போமா? அதை படிச்சிருப்போம். அந்த வார்த்தைகளை அரபி மூலத்தில் படித்திருப்போம். ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, அந்த ஒவ்வொருவரும் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு எத்தனை மதரசாக்கள் இருந்தாலும் இந்த ஊரில் இத்தனை ஆலிமாக்களை வென்றெடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு வெளியூர்லேருந்து ஒரு ஊருக்கு வந்து படிக்கிறது சாதாரணம் இல்லை. இந்த ஊர் பகுதிகளில் வெளியூருக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மார்க்க கல்வியை படிப்பதற்கென்று பல மைல் தூரத்திலிருந்தெல்லாம் வந்து கல்வி பயின்றவர்கள். நான் படிக்கும் போதெல்லாம் என்னோடு பயின்றவர்கள் மும்பையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் இன்னும் எவ்வளோ தூரத்திலிருந்தோ இந்த கல்வியினுடைய அருமையை உணர்ந்து படித்தவர்கள். அப்போ எங்களிடத்தில் ஒரு ஆசைக்கு சொன்ன படிப்பு ஒரு நேரம் சரியாக படிக்கலைன்னா அடிக்கடி ஆசிரியர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? ஆமாம், நீங்களாம் என்ன படிக்க போகிறீங்க? படித்து முடித்து பட்டத்தை வாங்கிட்டு போய் சமையல் அறையில் தானே நிற்க போகிறாங்க, உங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுக்கணுமான்னு கூட கோவத்தில் கேட்பாங்க. அப்போல்லாம் ஒரு வீரியம் வரும், இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, இதற்கு மாற்றமாக நாம் நடந்தேறணும், இதற்கு மாற்றமாக நாம் செயல்பட்டு திருமணத்திற்கு பிறகும் தாவா களத்தில் இறங்கி ஓய்வின்றி நாம் அதில் செயல்படணும் என்று உறுதிமொழியோடு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்களுடைய பெயரை குறிப்பிட விரும்பலை, அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இதை நாம் நிரூபித்து காட்டணும். அவர்கள் சாதாரணமாக தான் சொன்னாங்க, ஆனால் அந்த வாக்கை நாம் அந்த சொல்லை பொய்யென நிரூபிக்கணும் என்பதை உணர்ந்து அவங்க திருமணத்தின் போது கேட்ட மகர் என்ன தெரியுமா? நீங்களாம் என்னென்ன மகர் கேட்டிருப்பீங்க? யாரெல்லாம் 10 பவுன் கேட்டிருக்கீங்க? 10 பவுன் யாரும் கேட்கலையா? 5 பவுனு, 4, 3. மகரே கேட்கலையாப்பா? யாருமே மகரே கேட்கலையா? சரி, என்னென்ன மகர் வாங்குனீங்க? நீங்கள் கேட்கலன்னு புரியுது, கணவர்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒவ்வொரு பெண்களும் 5 வேணும் 6 வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி லட்சத்தை தாண்டிட்டுருக்கு ஒரு பவுனுக்கும். வரக்கூடிய மணமகன்கள் தான் பாவம். எவ்வளோ மகர் வாங்கியிருப்பீங்க? 1 பவுனு. இப்போ யாருமே மகர் வாங்கலன்னு நினைக்கிறேன். 2 பவுனு. நீங்கள் 3, நீங்கள் 15. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் மகர் கொடுக்கலையா? மேரேஜா? திருமணமானவர்கள் சொல்லுங்கள். ஆனால் அந்த சகோதரி என்ன மகர் கேட்டாங்க தெரியுமா? அவங்களுடைய ஆசிரியர் சொன்ன அந்த வாக்கை பொய்யணும் நினைக்கணுன்றதுக்காக வேண்டி திருமணத்துக்கு பிறகு நான் தாவா களத்தில் இறங்கி பணி செய்வேன், எனக்கு அதுதான் மகராக வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கணவருக்கு அது புரியலை. என்னங்க மகர் கேட்குறீங்க நீங்கள்? இது இப்படி ஒரு மகரான்னு அவருக்கு தெரியல, இப்படி ஒரு மகர் கேட்கணுன்னே அவருக்கு தோணலை. இல்லை, நீங்கள் திரும்ப சொல்லுங்கன்னும் போது அந்த பெண்மணி திரும்பவும் அதைத்தான் சொன்னாங்க, எனக்கு பணமோ நகையோ தேவையில்லை, எனக்கு நாளைக்கு மறுமை நாளில் அது எனக்கு உதவாது, எனக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மகர் தான், திருமணத்துக்கு பிறகும் நான் அல்லாஹுடைய பாதையில் இறங்கி பணி செய்வேன், அதற்கு நீங்கள் தடை விதிக்கக்கூடாது என்று ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. அதுக்கு அவங்களுடைய சொன்ன அந்த கணவர் சொல்ல பதில், தாராளமாக நீங்கள் பணி செய்யலாம், அதுக்கு யாரும் நானோ என்னுடைய வீட்டாரோ தடை விதிக்க மாட்டாங்க என்று பதில் சொன்னது இன்னும் வரைக்கும் அவங்க அந்த களத்தில் இறங்குறாங்க. அவங்க மகர் வேறையாகவும் இந்த வாக்கையும் கொடுத்துட்டு வேற ஒரு பொன் நகையையும் கொடுத்தாரு. பொன் நகை வேணால் இத்தனை வருடங்களில் மாற்றம் பெற்றுடுச்சு, ஆனால் அவர்கள் கொடுத்த இந்த தாவாவின் மீது உள்ள அந்த மகர் மாற்றம் பெறலை, இன்னும் துளிர் விட்டு போய்கிட்டே தான் இருக்கு. இப்படிப்பட்ட மகர் அந்த பெண்மணி கேட்டான். அவங்களுடைய பெயர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது ஒரு பெருமையாக கூட போகலாம். அப்போ எதுக்காக வேண்டி அவங்க கேட்கணும்? தாவா களத்தில் நாம் இறங்கி பணி செய்யணும், படித்த கல்வி எடுத்து சொல்லணும்.
ஏன்னா பெண்கள் இல்லை என்றால் எந்த இடத்துலையும் தாவா பண்ணி வீரியம் அடையாது. போன மாதம் நீங்கள் அந்த புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில பேர் செய்த அந்த பணிகள் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்த அளவுக்கு மார்க்கம் வீரியம் அடைஞ்சிருக்குன்னா அது ஒரு வெறும் ஆண்களால் மட்டும் கிடையாது. பெண்களினுடைய உந்து சக்தி அவசியம், பெண்களினுடைய அந்த தாவா களம் அவசியம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்வதாக இருந்தால் நாம் ஏன் தாவா களத்தில் இருக்கணும் தெரியுமா? முதல்ல நம்மளை நாமே சரி செய்வதற்கு. அல்லாஹ் சொல்லி காட்டான்ல, லிம தகூலூன மாலா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை பிறருக்கு ஏவாதீர்கள். அப்போ நாம் தாவா பண்ணணும்னு சொன்னால் நாம் ஒரு தவறு செய்யும்போது அந்த தவறு நம்மளை சுட்டி காட்டும். நாம் செய்யக்கூடாது, இந்த தவறை சொல்லிட்டோம், அதே தவறை நாம் செய்யக்கூடாது. பொய் சொல்கிறத பற்றி பேசுகிறோமா, அப்போ நாம் பொய் பேசக்கூடாது என்ற ஒரு சிந்தனையோடு நமக்கு அந்த தவறுகளை எல்லாம் விட்டு விரண்டு வெளியில் வருவதற்கு அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டும். ஏன் கபுர மக்கள் இந்தல்லா, அல்லாஹ்விடத்தில் அது ரொம்ப ஒரு கோபத்துக்குரியது அதுதான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான்ல. அப்போ நாம் தாவாக்களத்தில் இறங்குறது ஒன்று பொதுநலமாக யோசிக்கிறோமோ இல்லையோ, மற்றவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், மற்றவர்களுக்கு தவறை விட்டும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பை நாம் கொடுக்கணும். நம் மூலியமாக நாம் ஒரு சில பேரை மார்க்கத்தின் பக்கம் அழைத்து வந்தால் அவர்கள் அதை திரும்ப திரும்ப நன்மையின் பக்கம் வரும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுக்குறான். அது எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியும்ல? சிவப்பு ஒட்டகையை விட சிறப்பு. அந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டு தானே இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நாம ஏன் விடணும்? மார்க்கம் படித்த நாம இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒரு சில கொஞ்ச காலங்கள் படித்தே தாவா செய்யக்கூடிய பணிகளில் இருக்கிறாங்க. அரபி வார்த்தைகளில் உச்சரிப்புகளில் மிஸ்டேக் வருது, தவறான முறையில் உச்சரிக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்கள் மாறுபடுது. ஆனால் நமக்கு தெரியும் ஹலக்கன் வருமா, ஹலக்கன் வருமா, பண்ணை வருமா, ஒருமை வருமா, இருமை வருமான்னு எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம, குர்ஆன் வசனங்களை அழகாக உச்சரிக்கக்கூடிய நாம ஏன் தாவா களத்தில் இறங்கி சிவப்பு ஒட்டகையை விட சிறப்பான ஒரு பரிசை நாம் அடையக்கூடாது? அந்த பரிசுக்கு ஏன் நாம் ஆசைப்படக்கூடாது? இந்த உலகத்தை மட்டுமே நாம் யோசிச்சுக்கிட்டே போனோம்னா இந்த உலகம் நமக்கு கை கொடுக்குமா? இந்த உலகம் நமக்கு கடைசி வரைக்கும் வரப்போகுதா? நாம் இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்தவைகள் வரப்போகிறதில்லை, ஆனால் நாம் செய்த அந்த பணிகள் நமக்கு வரும்ல. நம்மால் எத்தனை பேர் நல்ல வழியை அடைஞ்சிருப்பாங்க, அது நமக்கு வரும்ல. இன்னைக்கு நாம் இளமையை சுட்டி காட்டுறோமே, ஆனால் முதுமையிலையும் கூட மார்க்கத்தை தைரியமாக வீரியமாக எடுத்து சொன்னவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களை பற்றி தெரியுமா? அஸ்மா யாருடைய மகள் தெரியுமா? அபூபக்கர் அவங்களுடைய மகள். அது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவங்க எவ்வளோ சிறப்பானவங்க. அந்த பெண்மணி வயதான காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் ஒரு கொடுங்கோல் அரசனாக இருக்கிறான். அந்த மனிதன் என்ன செய்கிறாரு, அவருக்கு எதிராக போராட்டம் செய்த அத்தனை பேரையும் அழிக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்போ அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க அந்த மனிதரை எதிர்க்கிறாங்க. எதிர்த்ததனுடைய விளைவு சிலுவையில் அறையப்பட்டு ஒரு இடத்துல நட்டப்பட்டுறார். ஒரு மரத்தில் கை கால் எல்லாத்தையுமே சிலுவையில் அறைந்தது போல மக்கள் பார்வைக்கு நிறுத்திடுறார். இப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அவரை பார்த்துட்டு அச்சம் பயந்து போகிறாங்க. இவரை எதிர்த்தா இந்த நிலைமை தான் வரும் என்று அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னா ஹஜ்ஜாஜ் என்பவர் அந்த அரசர் காட்சிப்படுத்துகிறார். அந்த சமயத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. உமர் அவங்களுடைய மகன். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அபூ ஹுபைபே அந்த பேரை சொல்லி, உங்களை நான் எத்தனை வாட்டி சொன்னேன், உங்கள் மீது சாந்தி சலாம் சொல்லிட்டு உங்களை நான் எத்தனை வாட்டி சொன்னேன், இந்த அரசருக்கு எதிராக நீங்கள் போர்க்கொடி தூக்காதீங்க, இந்த அரசரை எதிர்க்காதீங்கன்னு உங்களை நான் சொல்லலையா? நீங்கள் எவ்வளவு நோன்பு நோற்றிருப்பீங்க, எவ்வளவு தொழுகையாளிகளாக இருந்தீங்க, உங்களுக்கே இந்த நிலைமைனா உங்களே தீயவர் என்று போற்றினால் இந்த உலகத்தில் யார் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறார். இந்த செய்தி அந்த ஹஜ்ஜாஜ் என்பவருக்கு செய்தி கிடைக்கிது. உடனே அந்த மனிதரை தூக்கி அந்த அப்துல்லா இப்னு ஜுபைர், கொல்லப்பட்ட அந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை யூதர்கள் அடக்கம் செய்யக்கூடிய அந்த மையவாடியில் தூக்கி போட்டுட்டு அவருடைய தாயாருக்கு சொல்லி அனுப்புகிறார், வர சொல்கிறார். யார்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை. அந்த பெண்மணி வரலன்னு மறுக்கிறாங்க. அதுக்கு அந்த ஹஜ்ஜாஜ் சொல்லி அனுப்புகிறாரு, நீ வரலன்னு சொன்னால்
உன்னுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து வருவதற்கு நான் ஆள் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வயசான பெண்மணியாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? மார்க்கத்தை படித்து, மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதரின் வாயிலிருந்து கேள்விப்பட்டு அதை அதிகமான மக்களுக்கு எடுத்து சொல்லி தன்னுடைய உடலாலும் ஒரு பொருளாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கே அதிகம் தியாகம் செய்த ஒரு பெண்மணி சிறிது கூட பயப்படலை. என்ன சொல்கிறாங்க? உனக்கு தைரியம் இருந்தா என்னுடைய முடியை பிடித்து இழுத்து வருவதற்கு ஆள் அனுப்பு பார்ப்போம், நான் வரேன் அப்படின்னு துணிச்சலாக சொல்கிறாங்க. வயதான காலத்திலையும் தன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க பாருங்க. கொடுங்கோல் அரசன்ட்ட ஒரு ஆண்மகன் கிடையாது, தன்னுடைய பிள்ளையை கொன்ற ஒரு மனிதன். இது கோபம் வந்துடுது. ஒரு வயசான பெண்மணிக்கு, ஒரு கிழவிக்கு இவ்வளோ ஒரு துணிச்சலா? செருப்பு எடுங்க, நான் காலில் போட்டுட்டு போகிறேன்னு சொல்லி விறுவிறுன்னு வராரு. வந்தோடனே அஸ்மா அலி அவங்களும் ஹஜ்ஜாஜும் எதிர்க்க சந்திச்சுக்கிறாங்க. அப்போ அந்த ஹஜ்ஜாஜ் சொல்கிறார், உன் மகனை என்ன செஞ்சேன் பார்த்தியா? என்னை எதிர்த்த ஒரே காரணத்தினால அவருடைய உடல் அப்படியே சிலுவையில் அறையப்பட்டுச்சு தெரியுமா உனக்குன்னு சொல்லி நக்கலாக சொல்லவுடனே அதுக்கு அஸ்மா அலி அவங்க துணிச்சலாக சொல்கிறாங்க, என்னுடைய மகனினுடைய அந்த இவ்வுலக வாழ்க்கையை நீ சீரழிச்சிட்ட, உண்மைதான். என்னுடைய மகனினுடைய இந்த வாழ்க்கையை நீ தானே முடிச்ச, ஆனால் உன்னுடைய மறுமையின் வாழ்க்கையை என்னுடைய மகன் முடித்து விட்டார் அப்படின்னு எவ்வளோ அழகா துணிச்சலாக சொல்கிறாங்க. தாவா பணி எந்த இடத்துல இருக்கணும்? சந்தர்ப்ப நேரங்களிலும் கூட மார்க்கத்தை அழுத்தமாக திருத்தமாக உடைத்து எரியக்கூடியவர்களாக ஒவ்வொரு பெண்களும் இருக்கணும். இன்னைக்கு நாம ஏன் பயந்து நடுங்கணும்? பயமா? ஒன்று பயம் காரணமாக இருக்கலாம். அந்த பயத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு வாந்திர சீரத்தக்கல்லக்கரபி, நீங்கள் எல்லா மார்க்கத்தையும் போட்டு உடைங்கன்னு சொல்கிற அளவுக்கு வஸ்தாபிமா தோமர், நீங்கள் ஏவப்பட்டதை போட்டு உடைங்கன்னு அல்லாஹ் சொன்னா இல்லை, அதே மாதிரி நாம் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் போட்டு உடைக்கக்கூடியவங்களா துணிச்சல் நிறைந்தவர்களாக அஸ்மா அலி அவர்களை போல நாம் இருக்க வேண்டாமா? எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? இன்னைக்கு யாராவது பயப்படுறாங்களா? முன்னாடிலாம் கணவன்மார்களுடைய ஒரு பேச்சுக்கு பயந்த பெண்மணிகள் அந்தைய காலம். அவங்க செருப்பு சத்தம் வாசலில் கேட்டால் கூட இந்த அவங்க வாப்பா வந்துட்டாங்க, அவங்க அத்தா வந்துட்டாங்க, அமைதியாகிடுங்க அப்படின்னு சொன்ன காலம். இன்றைக்கி அவர் எத்தனை வாட்டி கத்துனாலும் போய் கதை இருந்தால் வர்றாங்க, அமைதியாகிடுங்க, என்ன அவசரம் அப்படின்னு எதிர்த்து கேட்கக்கூடிய காலம் இந்த காலம். அப்போ கணவனுக்கு பயம் இல்லை, மாமியாருக்கு யாராவது பயப்படுறாங்களா? அதுவும் இல்லை. அதெல்லாம் இந்த காலம் மலையேறி போச்சு, அப்படி தானே? நம்முடைய தாய்மார்கள்லாம் அப்படியே மாமியார் நாத்தனார் எல்லாத்துக்கும் அப்படியே பயந்து நடுங்கி அவ்வளோ ஒரு எதிர்த்து பேசாத பெண்களான இங்கே உள்ள பெண்கள்லாம் அப்படி இருக்க மாதிரி இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு தான் பதில் வர மாட்டேங்குது. ஆனால் வீட்டிலலாம் ஒன்று கேட்டால் 10 பதில் வரும்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க கணவன்மார்கள்ட்ட கேட்டால் தெரியும் எத்தனை கணவன்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு நான் சாதாரண மனிதர்களுக்கு ஏன் பயப்படணும்? தவறு செய்தால் பயப்படுவது நியாயம். மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு என்ன பயம் வேணும்? எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக எடுத்து சொல்லணும்ல. பெண்களுக்கு வீரம் அவசியம் தானே. அன்றைய சஹாபிய பெண்கள் எப்படி இருந்தாங்க? போர்க்களம், இன்னைக்கு நாம தாவா களத்தை பல மனிதர்களை சந்திக்கிறோம்னா அவங்க போர்க்களத்தில் சந்திச்சாங்க. போர்க்கடமை அவங்களுக்கு போர்க்கடமையே இல்லைன்னாலும் போர்க்களத்தில் இறங்கி போர் வீரர்களுக்கு துணிச்சலாக எல்லா விஷயங்களுக்கும் உதவி செய்து அவ்வளோ பங்களிப்பை செலுத்தியவர்கள் அன்றைய சஹாபிய பெண்கள், வீரம் நிறைந்த பெண்கள். இன்னைக்கு நம்ம அந்த களத்தில் நின்று ஓடி ஒளிஞ்சிருவோமோ? அந்த அளவுக்கு பயம் குன்றியவர்களாக இருக்கிறோமே. அந்த பயம் நமக்கு இருக்கலாமா? இன்னைக்கு பெண்களுக்கு பல கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பயந்து 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 ஒடுங்கி இருந்தோம்னா நாம் எப்படி அந்த தைரியத்தோட வீரியத்தோட எல்லா பிரச்சனைகளையும் சந்திக்க முடியும்? சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசாக எடுத்துட்டு போகலாமா? மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி தான் போகணும். அதை தாண்டி வென்று எடுத்தால் மட்டும்தான் சோனத்தை அடைய முடியும் என்ற ஒரு நிலையில நாம் இருக்கணும். இன்னும் இந்த தாவா கலந்த மார்க்க படிப்பு இருக்கு இல்லையா, இந்த படிப்பை ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் ஏக்கம் கொண்டு இருந்திருக்காங்க தெரியுமா? கற்க முடியலையே அப்படின்ற ஏக்கத்தோடு இருந்திருக்காங்க தெரியுமா? அஸ்மா பின்த் உமைஸ், இதுக்கு முன்னாடி சொன்னது அஸ்மா பின்த் அபீபக்கர், இப்போ சொல்றது அஸ்மா பின்த் உமைஸ் என்ற பெண்மணி. இந்த பெண்மணி 2 ஹிஜ்ரத்தை செய்கிறாங்க. 2 ஹிஜ்ரத்தை செய்து ஒரு முறை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய தந்தை வரார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரார். வந்து கேட்குறாங்க, ஹப்ஸாவே அது யார் அப்படின்னு கேட்கும்போது இவங்க தான் அஸ்மா பின்த் உமைஸ்ன்னு சொல்லும்போது, ஓ அவங்களா, ஓ 2 ஹிஜ்ரத் செஞ்சீங்களே,
நாங்களாம் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரோடு ஹிஜ்ரத் செஞ்சோம். நீங்களாம் அல்லாஹ்வின் தூதரோட ஹிஜ்ரத் செய்யலை. ஏன்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹோட ஹிஜ்ரத் செய்யலை. முதல்ல போச்சுல்ல அபிசீனியா, மக்காவில் ரொம்ப போராட்டம் தாங்க முடியாமல், கஷ்டங்கள் தாங்க முடியாமல் முதல்ல போன ஹிஜ்ரத்தில் செய்த அணிகளோடு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா போயிடுறாங்க. அது பிறகு ரொம்ப நாள் கழித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்துட்டாங்க என்ற செய்தி கேட்டு அபிசீனியாலேருந்து மதீனாவுக்கு 2வது ஹிஜ்ரத்தாக செய்கிறாங்க. அந்த ஹிஜ்ரத் அப்போ உமர் அலி அவங்க ரொம்ப லேசாக சொல்கிறாங்க, நீங்கள்லாம் யார்? நீங்களாம் அல்லாஹ்வின் தூதரோடு நீங்கள் பயணிக்கவே இல்லை, நாங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? நாங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கல தான், ஆனால் நாங்கள் எவ்வளோ இழந்தோம் தெரியுமா? எங்களுக்கு பசின்னு சொன்னால் உணவளிக்க ஆள் இல்லை, ஆனால் உங்களுக்கு பசின்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் உணவளித்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் மூலியமாக உங்களுக்கு உணவு கிடைத்தது. அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு உபதேசம் செய்ய அல்லாஹ்வின் தூதர் இருந்தாங்க, எங்களுக்கு யாருமே இல்லையே, நாங்கள் எவ்வளோ இழந்திருப்போம். அந்த உபதேசம் இன்னைக்கு நமக்கு வெகுவாக கிடைத்ததுனால தான் அந்த உபதேசத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தயங்கி நிற்கிறோம். அந்த உபதேசம் இன்னைக்கு நமக்கு சுலபமாக கிடைச்சிடுச்சுல்ல, அல்லாஹ்வினுடைய தூதரின் சொல் நமக்கு வெகுவாக கிடைச்சிடுச்சுல்ல, அல்லாஹ்வினுடைய வசனத்தின் விளக்கம் இன்னைக்கு தட்டுனா கிடைக்கிற அளவுக்கு நமக்கு கை அருகில வந்துடுச்சு. அதனால தான் நமக்கு அந்த வசனத்தினுடைய அருமையும் வசனத்தினுடைய விளக்கமும் அல்லாஹ்வின் தூதரின் சொல்லினுடைய அந்த பொன்மொழிகளும் நம்மளுடைய உள்ளத்தை தைக்கலை. அந்த பெண்மணி அதோடு நிற்கிறது, நீங்கள் சொன்ன வார்த்தையை ஒன்று கூட மாறாமல் அல்லாஹ்வின் தூதரத்தில் போய் சொல்லுவேன், சொல்கிற வரைக்கும் நான் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன், நேராக அல்லாஹ்வின் தூதர் இடத்துல போகிறாங்க. போனோடனே அல்லாஹ்வின் தூதர் இடத்துல சொல்கிறாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, உமர் அப்படி சொன்னாங்களா? யார் சொன்னா? உங்களுக்கு 2, உமருக்காவது ஒரே ஒரு ஹிஜ்ரத் செய்த நன்மை தான் இருக்கிறது, உங்களுக்கு இரட்டிப்பு நன்மை இருக்கிறது. 2 ஹிஜ்ரத்துகள் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க. எவ்வளோ பெரிய ஒரு தியாகம்! மார்க்கத்தை பறைசாற்றுவதற்கு, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக, மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு, இன்னொரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு, இப்படியெல்லாம் தாவி நீங்கள் போனதற்காக 2 நன்மைகள் இருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் உமரை விட எங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு விருப்பமானவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதரினுடைய அந்த ஒரு சொல் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அந்த ஹதீஸை கேட்க வந்த ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சொல்லி 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 சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அந்த மார்க்கம் அவங்களுக்கு எவ்வளோ ரொம்ப கஷ்டத்தில் கிடச்சிருக்கு. கஷ்டத்தில் கிடைச்சாலும் அந்த மார்க்கம் நமக்கு வெகு சுலபமாக கிடைக்கலையேன்னு எவ்வளோ வருத்தப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த வருத்தம் நமக்கு இல்லையே, நமக்கு எல்லாமே சுலபமாக கிடச்சிருச்சு. சுலபமாக கிடைச்சதுனால தான் மார்க்கத்தினுடைய விளைவு தெரியல. இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு எவ்வளோ பேர் சிரமப்பட்டிருக்காங்க. இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றதற்காக, இந்த ஓரிரை கொள்கையை பின்பற்றினுடைய அந்த வீரியத்தை விளங்கியதனுடைய விளைவு எவ்வளோ நிறைய தொல்லைகள் அனுபவிச்சாங்க. அந்த தொல்லைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கா? இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேணாமா? மார்க்கத்தை பற்றி அறிந்து மார்க்கத்திற்காகவே நேரத்தை ஒதுக்கி படித்த நாம அந்த அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை போன்ற ஒரு எண்ணத்தில், ஒரு ஏக்கத்தில் நாம இல்லையே. அந்த 3 வருஷ படிப்போடு நமக்கு முடிஞ்சிருமா? மார்க்கத்தை எடுத்து சொல்ல தான் நம்மளுடைய மார்க்க அறிவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த ஒவ்வொரு பெண்கள், அந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய சிந்தனை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பிரச்சனை வருதுன்னா அதற்கு தீர்வாக மார்க்க சிந்தனையை தான் கொண்டு வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை செஞ்சாங்க. அந்த உடன்படிக்கையை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. பக்கமாக போகும். அது எழுதியிருப்பீங்க. பல பேப்பர்கள் போய்கிட்டு இருக்கும். பல நேரங்கள், எத்தனை நாட்கள் ஆனாலும் அது எழுதி முடிக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம். அதில் 2 சம்பவங்களே உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுறேன். அதில் ஒன்று என்ன, அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. அந்த உடன்படிக்கை என்ன தெரியும்ல, மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்தால் திரும்ப அனுப்பிடணும். இதுதான் ரொம்ப முக்கியமான. அந்த உடன்படிக்கை கையெழுத்திட்டதுக்கு பிறகு யாருக்குமே விருப்பம் இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்திடுவது. எதுக்கு நாம் அவங்களுக்கு ஒத்து போகணும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதர், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் தானே? ஆமாம், நான் அல்லாஹ்வின் தூதர் தான். நாம சத்தியத்திலையும் அவர்கள் அசத்தியத்திலையும் இருக்காங்க தானே? ஆமாம், நாம சத்தியத்திலையும் அவர்களும் அசத்தியத்தில் தான் இருக்கிறாங்க. அப்பயே நாம் தாழ்ந்து போகணும், அப்பயே நாம் மார்க்கத்தை இழக்க வைக்கணும் என்ற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. திரும்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போகிறாங்க.
அவர்கள்ட்டையும் இதே கேள்விதான் கேட்குறாங்க. அவர்களும் அதே பதில் சொன்னதற்கு பிறகு கோவத்தோடு போய் அமர்ந்து உட்கார்ந்துடுறாங்க. எல்லா நபித்தோழர்களும் கோவத்தோடு உட்காந்துருக்காங்க. அல்லாஹ்வின் தூதர் இப்படி செஞ்சுட்டாங்களே, ஒன்றுமே சொல்ல முடியல. அல்லாஹ்வின் தூதர் நீங்கள் போய் தலையை மலிச்சிருங்க, உங்களுடைய பிராணிகளை அறுத்து பலியிடுங்கன்றாங்க. யாரும் எந்திரிக்கவே இல்லை. ரொம்ப மனசு சஞ்சலப்பட்டு அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியிடத்தில் வர்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவங்க எந்த இடத்துல கரெக்டாக தாவா பணியை தொடர்ந்தாங்கன்னு பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரத்தில் என்ன விஷயம்னு கேட்டோடனே அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொன்ன உடனே நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்கள் நேராக போய் உங்களுடைய தலை முடியை மலிச்சிருங்க, அதே மாதிரி உங்களுடைய பிராணியை நீங்கள் அறுத்து பலியிட்டுருங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு அழகாக 2 வாக்கியத்தில் அழகான ஒரு தாவா பணி செஞ்சாங்க. மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே முடிவுக்கு வந்துச்சு. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறாங்க. போய் அவர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்களோ, என்ன தாவாவை எடுத்து வைத்தார்களோ அதே தாவாவை அப்படியே கையில் எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சு முடித்த உடனே அடுத்த அத்தனை சஹாபாக்களும் அடுத்தடுத்து வந்து அவங்களுடைய பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு மார்க்கத்தை படித்தவர்களுடைய நிலை இருக்கணும். எந்த நேரத்தில் நாம் தாவா செய்யணும், நம்மளுடைய தாவா எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு முக்கியம் என்பதை விளங்கி வச்சிருக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஊர்களில் ஒருத்தர் 2 பேர் தான் ஆலிமாக்களாக இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு இதாக தெரியும். மார்க்கத்தை படிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பார்வை, அவர்களை பார்க்கின்ற பார்வை மிக பிரமிப்பாக தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்வை, மார்க்கத்தை படிச்சுட்டு வீட்டிலே உட்கார்ந்துருந்தோன்னா நம்மளுடைய நிலை என்ன? நாம் நம்முடைய இந்த சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய கடமைகள் எதுவும் நமக்கு இல்லையா? மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணிகளில் முக்கியமானது நமக்கு இல்லையா? வயதான பெண்மணி உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எப்போவுமே அவங்களை பார்த்து பேசிட்டு வர்றது வழக்கம். அவர்கள் மரணித்ததுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை ஏற்று அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் போகிறாங்க. போனவுடனே அந்த பெண்மணி அப்படியே கண்ணீர் தார தாரையாக ஊற்ற அழுகிறாங்க. என்ன உம்மு ஐமனி, எதுக்காக அழுகிறீங்கன்னு கேட்கும்போது, அல்லாஹ்வின் தூதர் நம்மிடத்தில் இருந்ததை விட மறுமையை நோக்கி சென்றது சிறப்பு தானேன்னு கேட்கும்போது, நான் அதற்காக அழல, அல்லாஹ்வின் தூதனுடைய இறை செய்தி நின்று விட்டதை நினைச்சு தானே அழுகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இன்னைக்கு இறை செய்தி நமக்கு கிடைத்த வரைக்குமே நாம் என்ன செய்யலை, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லலை. எடுத்து சொன்னாதானே நம்முடைய செயல்படுத்தக்கூடிய இடத்துல நாம் இருப்போம். நாம் எடுத்தே சொல்லலைன்னு சொன்னால் நம்மிடத்தில் அந்த பணி எப்படி இருக்கும்? அந்த சிறப்பான ஒரு பணி இருக்குமா? இறைவன் சொன்ன அந்த சிறந்த சமுதாயத்தில் ஒருத்தர் நம்முடைய கடமை இல்லையா? ஒரு சமுதாயம், சிறந்த சமுதாயம் உங்களிடத்தில் ஒரு இருக்கணும், ஒரு பிரிவினர் இருக்கணும்னு சொல்கிறாங்களே. இப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்த பணியை நாம் ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். இல்லை, எவ்வளோ சிறப்பான ஒரு பணி. இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு, மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு எந்த அளவுக்கு தாண்டி வந்திருக்காங்க என்பதற்கு அதே ஹுதைபியா உடன்படிக்கையில் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 60வது அத்தியாயத்தில் 10வது வசனமாக சொல்லி காட்டுவோம். உங்களிடத்தில் பெண்கள் ஈமான் கொண்டு வந்தால் அவர்களை நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தால் நீங்கள் பரிசோதியுங்கள். ஏன் அந்த வசனம் இறங்கிச்சு தெரியுமா? உங்களிடத்துல தான் கேட்குறேன். இஸ்லாத்தை ஏற்றவர்களாக அவங்க ஹிஜ்ரத் செய்து வந்தால் நீங்கள் அவர்களுடைய ஈமானை பரிசோதியுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இறங்கும். என்ன காரணத்தினால இறங்கும் தெரியுமா? ஹிஜ்ரத்து கையெழுத்து ஆயிடுச்சு. அங்கே யாராவது ஆண்கள் ஹிஜ்ரத்தை ஏற்று வந்தால், இஸ்லாத்தை ஏற்று வந்தால் ரசூலுல்லாஹ் திரும்ப அனுப்பிடுவாங்க. அதுதான் ஒப்பந்தம். ஆனால் உக்பா இப்னு அபி முஐத், இஸ்லாத்தினுடைய எதிரி, முக்கியமான எதிரி உக்பா இப்னு அபி முஐத், அவங்களுடைய மகள் உம்மு குல்சும் அவங்க மக்காலேருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்களாக ஒரு கன்னி பெண்ணாக வர்றாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யணும்? மக்காலேருந்து யாராவது வந்தால் அனுப்பி வைக்கணும்ல. பெண்ணாக இருக்கிறாங்களே, எப்படி அனுப்பி வைக்கிறது? அப்போ தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறைக்கிறான். அப்போ பெண்களாக யார் வந்தாலும் நாங்கள் திரும்ப அனுப்ப மாட்டோம் என்ற ஒரு சட்டத்தையே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த இதையே போட்டு உடைக்கிற அளவுக்கு ஒரு வசனத்தை யாரால் அந்த வசனம் இறங்கிச்சு? ஒரு பெண்மணியாக இருந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தாங்கன்னா எதுக்காக வந்தாங்க? நாடு பிடிக்கலன்னு வந்தாங்களா? இல்லை உறவுகள் யாரும் பிடிக்கலன்னு வந்தாங்களா?
இல்லை எனக்கு தேவையான வசதிகள் எதுவும் இல்லை என்பதற்காக வந்தாங்களா, இல்லை கணவனுக்காக வந்தாங்களா, இல்லை விரும்பிய மணமகனுக்காக வந்தாங்களா? இன்னைக்கு அதுதானே நடக்குது. கணவன் பிடிக்கலன்னா உடனே அடுத்த சூழ்நிலை என்ன? கணவன் வீட்டார் பிடிக்கலன்னா அடுத்து அவர்களை ஒதுக்கிவிட்டு அடுத்து என்ன செய்யறது? இப்படி தானே பெண்களுடைய சிந்தனை இருக்கு. ஆனால் அந்த பெண்மணி அதுக்காக வரலை. என்னுடைய மார்க்கத்தை நான் நிலைப்படுத்த முடியல, என்னுடைய மார்க்கத்தை நான் பின்பற்ற முடியல, என்னுடைய மார்க்கத்தில் எனக்கு சுதந்திரம் இல்லை என்ற ஒரு காரணத்துக்காகத்தானே அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை விளங்கி ஒட்டுமொத்த எல்லா பெண்களுக்கும் ஏற்றார் போல ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான்ல. இது மிகச் சிறப்பு இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. இன்னைக்கு அப்படிப்பட்ட பெண் இனத்தை சார்ந்தவர்கள் நாம, பெண் இனத்தையே கண்ணியமாகவும் கௌரவமாகவும் நினைக்கக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம ஏன் நம்முடைய மார்க்கத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கோம்? நம்ம குடும்பத்தினரை பற்றி சிந்திக்கிறோம், நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய நிரந்தர எதிர்காலமான மறுமையை பற்றி சிந்திக்கலையே. உங்கள் ஒருத்தராவது என்னால் இந்த மனிதர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய தாவா படினால் என்னுடைய இந்த செயல்களை ஒருவர் மாற்றிக்கொண்டார், நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டு வெளியில போங்க, ஒரு செய்தியாவது ஒருத்தருக்காவது பதிஞ்சிருக்கு. ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க, பேசி முடிச்சுட்டு வெளியில போனா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு கிளைக்கு போறேன், அப்போ அந்த அவங்க சொன்னாங்க, எப்போவுமே பேச ஆரம்பிக்க முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லணும் என்பதை வலியுறுத்துவது என்னுடைய பழக்கம். அப்போ பேசி முடிச்சுட்டு அந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்கள் பல மாதங்களுக்கு முன்னாடி இந்த சொல்லை சொன்னீங்க, அதை இன்று வரைக்கும் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன், இனிமேலும் இன்ஷா அல்லாஹ் நான் தொடருவேன் என்ற ஒரு வார்த்தையும் அவங்க பதிவுப்பட்டு. இதை மாதிரி எத்தனை நபர்களுக்கு மார்க்கம் சென்றடைஞ்சிருக்கும். அது நம்முடைய நாவால் அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான்ல. அல்லாஹ் வழங்கி இந்த உடல் உறுப்புகளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க நாம் ஏன் சிரமப்படணும்? ரத்தம் சிந்தணுமா? ரத்தம் சிந்த வேண்டிய வேலை இல்லையே. வாள் ஏந்தணுமா? வாள் ஏந்த வேண்டிய அவசியமும் இல்லையே. வாளை ஏந்தி ரத்தம் சிந்திய ஒவ்வொருத்தர்களும் மார்க்கத்திற்காக பாடுபட்டு கொண்டே தானே இருந்தாங்க. இன்னும் சஹாபாக்கள்லாம் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் இன்னும் நான் போர்கள் இருக்கும், இன்னும் எதிரிகளுக்காக வேண்டி நான் வாள் ஏந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் என்னை உயிரோடு வாழச் செய் என்று கேட்ட சாது ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன சுலபம், என்ன கஷ்டம்? எல்லாமே சுலபம். சமைக்கிறதுல கஷ்டமா? இல்லையே. எல்லாமே ஆப்ரேட், ஒரு சுவிட்சு தான், எல்லாமே சுலபமாயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் உடல் பலகீனம்னு சொல்றாங்க. ஆனால் உடல் பலகீனங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்வதில் என்ன கஷ்டம் வந்துடும்? ஏதாவது சிரமம் ஏற்படுமா? பிள்ளைகளை பெற்றெடுப்பது, பிள்ளைகளை வளர்ப்பது எது சிரமமாக இருந்தாலும் அந்த சிரமத்தையும் சுலபமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானே, அதற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் மார்க்கத்திற்காக செலவழிக்கிறதுக்கு நாம ஏன் தயங்கணும்? அதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? இன்னும் மார்க்க விஷயங்களை நாம் எடுத்துட்டு போனோம்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்களும் அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு பெண்மணியும் எந்த அளவுக்கு ஆண்களோடு போட்டி போட்டிருக்காங்கன்னா, ஆண்கள் தானே எல்லாத்துக்கும் முன்னே நிற்கிறாங்க, ஆண்கள் தானே அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிது, ஆண்கள் தானே பள்ளியோடு இணையிறது, பள்ளியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் அல்லாஹ் அப்படி பிரித்து சொல்லியிருக்கானா? ஆணும் பெண்ணும் இறைவனுக்கு சமம் தானே மார்க்க பணியில். அப்போ ஒரு பெண் உம்மு அமாரா என்ற ஒரு பெண்மணி ரசூலாட்ட போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எதுவாக இருந்தாலும் ஆண்களை முன்னிறுத்தியே சொல்லப்படுது, அப்போ பெண்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் அதிகமான வார்த்தைகளை பாருங்க. அகீமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகை ஆண்பாலாகத்தான் சொல்லப்படும். ஊத்து ஜகாத், அதுவும் ஆண்பாலாக தான் சொல்லப்படும். இப்படி எல்லாமே ஆண்பாலாக சொல்லப்படுது. அப்போ பெண்களுக்கு எதுவுமே இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு போட்டி போட்டு நின்றவர்கள் அன்றைய பெண்கள். அப்போ அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாத்தி ஒல் முக்மினீன ஒல் முக்மினாத்தின் ஒரு வசனம் வரும் 35வது அத்தியாயத்தில். கிட்டத்தட்ட 10 பண்புகள் கொண்ட அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். ஆண்கள் மட்டும் இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள் என்று இணைத்து 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 அல்லாஹ் என்ன செய்யறான்? 10 பண்புகளோடு சேர்ந்து அந்த வசனத்தை இறக்குறான். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஒரு பெண்ணால் நமக்கு கிடைத்திருக்கிறது.
இறைவன் பெண்களை தாழ்த்தவே இல்லை. ஆனாலும் அந்த பெண்மணி போட்டி போடுறாங்க. ஆனால் இன்னைக்கு தாவா களத்தில் அதிகமாக நன்மைகளை சேர்ப்பவர்கள் ஆண்கள். நமக்கு உரிமை இல்லையா? இல்லை நம்ம யாராவது தடுக்கிறார்களா? தடுக்கின்ற உரிமை யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த பணி அல்லாஹ்வுடைய மார்க்க பணி. அதில் இறங்கி செய்யறதுக்கு நமக்கு என்ன தயக்கம் வேணும்? நீங்கள் எந்த ஒரு காரணத்தையும் வாயை திறந்து சொல்லவே இல்லை. என்ன ஒரு காரணம் சொன்னாதான் அதுக்கு ஏற்றாற் போல அடுத்தடுத்த விஷயங்களை செய்யலாம். என்ன காரணத்தினால், என்ன தயக்கம்? இல்லை மேடை பேச்சுக்கள்ல தயக்கமா? பெண்கள் பல பேர் மத்தியில் பேசுறது தயக்கமா? நாம் உண்மையை தானே சொல்கிறோம். உண்மையை கொண்டு பொய்யை உடச்சி எரியணும்ல, அந்த பணி நமக்கு இருக்குல்ல. அது முக்கியமான பணி இல்லையா? அதுக்கு ஏன் பயப்படணும்? 4 பேரை பார்த்தோன்னு எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே எடுத்தோடனே 400 பேர் முன்னாடி 300 பேர் முன்னாடி பேசி வந்தவங்க கிடையாது. 10 நிமிடம் 20 நிமிடம் 4 பேர் முன்னாடி 5 பேர் முன்னாடி பல பேர் அந்த 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 நிமிஷம் பேசி பார்த்துரும், 10 வாட்டி பேசி பார்க்கணும். அப்படியெல்லாம் ட்ரைனிங் எடுத்து வந்து தான் இன்னைக்கு மார்க்கத்தை உடைத்து எரியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. பேச்சாளர்கள் எல்லாம் பிறக்கும்போதே பேச்சாளர்கள் கிடையாது இல்லை, அப்படிலாம் இல்லையே. எல்லாத்துக்கும் ஒரு கவனை அவசியம் வேணும். இப்போ அந்த காலக்கெடுவை எடுத்திருக்கலாமே, எதுக்கு தயக்கம், எதுக்கு பயம்? வீட்டில் உள்ளவர்களை சமாளிக்க முடியலையா? வீட்டில் உள்ள வேலை பளுக்கள் இருக்கா? அதுக்கு எல்லாமே நேரம் ஒதுக்குங்க. இன்றைய நாட்களில் உங்களுக்கு பயான் போடுறாங்களோ அந்த நாட்களில் குறுகிய வேலையாக பார்த்து முடித்த வரைக்கும் செய்து 5 மணிக்கு பயானா 4 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடித்து எந்த குறைகளும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து முடிச்சுட்டு நாம் கிளம்பி வரோம். ஹின்ஸ் எடுக்க முடியலையா? இன்றைக்கி எவ்வளவோ பேச்சாளர்கள் பேசிய வீடியோக்கள் இருக்குது, நிறைய புத்தகங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகங்கள் படிக்கலாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புகாரி முஸ்லீம் போன்ற கித்தாபுகளை படிக்கலாம். இதெல்லாம் வழிகள். எல்லாருமே அதை தாண்டி தான் வந்திருக்கோம். எல்லாரும் போனோடனே போயிட்டு வாமான்னு யாரும் அனுப்பி வைக்க போவதில்லை. வீட்டில் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எதுவாக இருந்தாலும் தாண்டி போகும். மார்க்கம் அல்லாத விஷயங்களுக்கு நாம் எப்படி நேரத்தை ஒதுக்குறோம்? இன்றைக்கி யாராவது ஷார்ட்ஸ் பார்க்காம இருக்கிறீங்களா? யூடியூப்பை திறந்தோடனே ஷார்ட்ஸ். சமையல் பார்க்காம யாராவது இருக்கிறீங்களா? இல்லை குழந்தைகளுக்கு ஆடைகள் தைப்பதிலேயோ, இல்லை அலங்கார பொருட்கள் பார்க்குறதுலையோ, இல்லை தேவையில்லாத பொருட்களை வைத்து அழகிய பொருட்களை தயாரிப்பது, இது போன்ற எதுவும் பார்க்காம இருக்கிறோமா? இன்றைக்கி சமையல் எல்லாம் வெளுத்து கட்டுறீங்களா? இல்லை அதுவும் இல்லையா? அப்போ எல்லாம் திறமசாலியெல்லாம் தானே இருக்கிறீங்க. இப்போ அதே மாதிரியே மார்க்க விஷயத்தில் நாம் கொண்டு வர முடியாது. வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க முடியும் நாம் நினைத்தால். வீட்டில் உள்ளவர்களே அவர்களுக்கு தேவையான குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயங்களை செய்து முடித்து எல்லாத்திலையும் திறம் படைத்தவர்கள் பெண்கள். முடியும், உங்களால் முடியும். மார்க்கத்தின் நாளைக்கு மறுமை நாளில் அந்த கல்வியால் நின்றது போல் நாம் நிற்கதியாக நிற்காமல் இருக்கணும்னு சொன்னால், மார்க்கத்தை பயின்ற நாம நாளைக்கு மறுமை நாளில் சிறந்த இடத்தை பிடிக்கணும்னு சொன்னால், சிவப்பு ஒட்டகையை விட சிறந்த பரிசு நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? சில விஷயங்களை தியாகம் செய்து சில விஷயங்களுக்கு முன்னோட்டமாக ஒரு டூருக்கு போகிறதா தான் நம்ம என்னென்ன பிளான் போடுறோம், என்னென்ன நேரத்தை ஒதுக்குறோம். அதே போல் மார்க்கத்தை கற்று எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கோம். இப்போ நமக்கு கிடைத்த மிக பொக்கிஷமாக கிடைத்த இந்த மார்க்க கல்வியை, கஷ்டப்பட்டு படித்த இந்த மார்க்க கல்வியை எதுவும் நாம் என்ன செய்யக்கூடாது? அலட்சியமாக விட்டுறக்கூடாது. இதன் மூலம் பல பேரை மார்க்கத்தை நோக்கி எடுத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இந்த ஆலிமாக்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனி குழுவினராக பிரிந்து தனித்தனி பணிகள் செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இருப்பீங்களா? வாக்கு பதியப்பட்டு விட்டது அல்லாஹ்விடத்துல. உங்களுடைய குறைகளை இன்ஷா அல்லாஹ் நீங்களே சரி செய்து கொண்டு இந்த மார்க்க பணியில் வீரியமாக செயல்பட்டு வல்ல ரஹ்மான் இம்மையிலும் மறுமையிலும் நாம் அனைவரையும் வெற்றி பெற வைப்பானாக என்று கூறியவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.